Taste the Daily. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. வயநாடு முண்டக்கை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியான சூரல்மலை அட்டமலை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணி செவ்வாய் இரவு 10 மணிக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் காலை 6 மணி முதல் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் தற்காலிகமான மருத்துவமனை முகாம்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையில் இருந்து வினாடிக்கு 1,25,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே திறந்துவிடப்பட்டு வருகிறது. 16 கண் உபரி போக்கி வழியாக வினாடிக்கு 1,03,500 கன அடி தண்ணீரும், நீர்மின் நிலையங்கள் வழியாக 21,500 கன அடி தண்ணீரும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி நீரும் என மொத்தம் 1,25,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,00,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்ததால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியது. மீண்டும் மழை தீவிரமடைந்ததால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 2,40,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட நீர் விரைவில் தமிழகம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக காவிரி ஆற்றில் 1,00,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு ஒலிபெருக்கி மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தஞ்சை டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 28ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் தஞ்சை மாவட்டம் கல்லணையை வந்தடைந்தது. இதனையடுத்து தஞ்சை டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலையில் தற்போது சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரை முறையாக பாசனம் வைத்து சம்பா பயிர் அறுவடை செய்யும் வரை வழங்க வேண்டும் எனவும் விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதில் குடிக்கவே தண்ணி கிடையாது. உடனடியாக தண்ணியை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பொதுப்பணித்துறை எந்த வேலையும் செய்யலை. இன்றைக்கி தண்ணி திறக்கிற அன்றைக்கி தான் வேலை பெயிண்ட் அடிக்கிறாங்க. வாய்க்காலே சுத்தம் பண்ணலை. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இந்த தண்ணி நொம்பி இருக்க சமயத்தில் கடமடை பகுதி வரலையும் பொதுப்பணித்துறை தண்ணி கொண்டாந்து சேர்க்கறது வேலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாகப்பட்டினம் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் கடவை ஆற்று பால பணிகளால் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை சென்று சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேவூர் என்ற இடத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடுவை ஆற்று குறுக்கே புதிதாக பாலம் கட்டும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட தடுப்புகள் அகற்றப்படாததால் தண்ணீர் இல்லாமல் சுமார் 25,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே விடியா திமுக அரசு விரைவாக பால பணிகளை முடித்து தடுப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலப்பணி நிறைவடைந்தால் மட்டும்தான் எங்கள் ஆற்றுக்கு தண்ணீர் வரும். விவசாய பணிகளை நாங்கள் துவக்க முடியும். இது மாதிரி பல்வேறு இன்னல்கள் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் குறிப்பாக தமிழக அரசும் இந்த பாலப்பணி எவ்வளவு போர்க்கால அடிப்படையில் நடத்தி இந்த பொதுமக்களுக்கு இந்த பாலப்பணியை திறந்துவிட வேண்டுங்கிறது தான் எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். கரூர் குற்றவியல் நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் ஏவல்துறை பொய் வழக்கு போட்டது. இந்நிலையில் விஜயபாஸ்கர் தரப்பில் ஜாமீன் கோரி குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற வாதங்களை கேட்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.